ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளி அப்படின்றதால கொஞ்சம் மங்களகரமாக பக்தியாக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. சென்னையில் தேனாம்பேட்டையில் இருக்கிற ஆலியம்மன் கோவில் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ என் கூட தொடர்ந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் வைக்க தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஆட்டோ புக் பண்ணி அந்த கோவிலுக்கு போகிறேன். நாங்கள் இருக்கிறது சிஐடி நகர். நான் இப்போ வந்து தேனாம்பேட் போக போகிறேன். ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நானும் என்னோடய நாத்தனாரும் சேர்ந்து தான் இந்த பொங்கல் வைக்கிறோம். எல்லா வருஷமும் முதல் வெள்ளிக்கிழமையும் நாங்கள் பொங்கல் வச்சு முடிச்சிருவோம். நம்ம புக் பண்ணியிருந்த ஆட்டோ வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஆலயம் கோவில் தான் போயிட்டுருக்கேன். நீங்களும் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை கவர் பண்ணியிருக்கேன். நிறைய நம்ம கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வெளியெல்லாம் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இதுதான் அந்த கோவில். சென்னை தேனாம்பேட்டையில் இருக்குது. ஆலியம்மன் கோவில் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த கோவில் தெரியும்னு நினைக்கிறேன். கோவில் உள்ளே போனதுமே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா வால் ஃபுல்லாகவே வந்து இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். விறகு பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கூறு வந்து 30 ருபீஸ் சொல்கிறாங்க. ஃபைனலி விறகு எல்லாமே வாங்கிட்டேன். மற்ற பொங்கல் வைக்க தேவையான பொருள் எல்லாமே நான் நேற்றே வாங்கி வச்சுட்டேன். இப்போ பொங்கல் வைக்கிற இடம் இதுதான். இங்கே பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். பட் இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரைடே ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இல்லை. பொங்கல் வைக்கிறதுக்கு இடம்லாம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஃபைனலாக பொங்கல் எல்லாமே வச்சு முடிச்சுட்டு சாமியை போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம். அங்கே எந்த வீடியோவும் எடுக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளியே இருக்கிற இடத்தெல்லாம் மட்டும்தான் நான் கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த க்யூவில் தான் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு பேட்சாக விடுவாங்க. ஸோ சாமி நம்ம பார்த்தலாம். இந்த தடவை வந்து ரொம்ப கூட்டம் கிடையாது. அதனால் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணாலே நம்ம சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு வழியாக சாமியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். எங்கே போனாலுமே நம்ம ஜனங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி போகணுன்னு சொல்லிவிட்டு யாரோ ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தான் நடக்குதான்னு சொல்லுங்கள். ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் வெயிட் பண்ண மாட்டுறாங்க. துணிக்கடை, நகைக்கடை இங்கெல்லாம் போனால் நம்ம மணிக்கணக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி கோவிலுக்கோ இல்லை ஒரு ரேஷன் கடைக்கு போகும்போது மட்டும் ஜனங்க வெயிட் பண்ணவே மாட்டுறாங்க. ஏதாவது ஒரு பொய் சொல்லி முன்னாடி போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த கோவிலில் இருக்கிற அம்மன் எப்படி வந்தாங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி வந்து இந்த வாலில் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்தா ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். சாமி கிட்ட போகும்போது எந்த வீடியோவும் கேப்சர் பண்ண முடியல. ஃபைனலாக சாமியெல்லாம் தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நான் வீட்டுக்கு மறுபடியும் ஆட்டோ புக் பண்ணி கிளம்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு அங்கே பொங்கல் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு திருப்பி நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகணும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டினியூவாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.